கடந்த முறை பல தேர்தல்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இந்த முறை தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது கள நிலவரம் என்னவா இருக்கு? 2011 ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு, ஒரு ஆட்சி மாற்றம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க போனாலும் மக்கள், நான் 2011 இதே வடக்கு தொகுதியில் தேர்தல் நிற்கும் போது எப்படி எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சி எங்க போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா நின்று வரவேற்கிறாங்க. மூன்றாவதா தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும் புதுசா வந்திருக்கு. சோ இவங்களுடைய ஓட் ஷேர் பிரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுல அமையும் நினைக்கிறீங்க? அவங்க ஒட்டுமொத்தமா இருக்காங்க. அவர் வந்தா கூட்டம் சேருது இல்லைன்னு சொல்ல, ஆனா கூட்டம் அதுல ஓட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதே கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து போறாங்க வர்றாங்க, அந்த மாதிரி தான். ஒரு தேர்தல் நின்னா தான் அவங்களுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியும். நாங்க உள்ள போன வரைக்கும் மேக்சிமம், அதாவது அவங்க புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த தேவைக்காவுக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த முறை தேர்தலுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு மட்டும் என்ன மாதிரி பிரத்யேகமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கு? பெருமாநல்லூர் ரோடு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பெருமாநல்லூரிலிருந்து புஷ்பா தேட்டர் வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கை ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கொண்டு வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்க பணிகளுக்கெல்லாம் அவங்க ஆஃபீஸ் அணுகிறதுக்கும் நல்லா இருக்குது.